திருப்பாவை பாசுரம் 27. இன்றைய நாள் பாசுரம் கூடாரவள்ளி பாசுரம் என்று சொல்லக்கூடிய அழகான பாசுரம். ஆண்டாள் நாச்சியார் கண்ணபிரானோடு கூடி இருந்து பால் சோறு உண்டு பல்வேறு அணிகலன்களை அணிந்ததாக சொல்லப்படக்கூடிய அற்புதமான பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். கண்ணபிரானே, உனக்கு கூடாதவர்கள் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய எங்களுடைய கோவிந்தனே, உன்னுடைய அருளை நாடி நாங்கள் வந்திருக்கின்றோம். உன்னுடைய அருள் செல்வத்தோடு சேர்ந்து எங்களுக்கு நாடு புகழக்கூடிய பொருள் செல்வத்தையும் நீ கொடுத்தருள வேண்டும். எங்களுக்கு தேவையான அணிகலன்களை பட்டியலிடுகின்றேன், அதை கேட்டு எங்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்கிறாள். சூடகம், தோளில் அணியக்கூடிய அணிகலன், காதணி, கர்ணப்பூ என்று சொல்லக்கூடிய செவிப்பூ, காலில் அணியக்கூடிய பாடகம் என்று எல்லா அணிகலன்களையும் நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதோடு புத்தாடையையும் நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும். இவற்றையெல்லாம் அணிந்து கொண்டு புத்தாடைகளை எல்லாம் உடுத்தி கொண்டு பால் சோறு என்று சொல்லக்கூடிய சோற்றினை நாங்கள் அனைவரும் கூடி இருந்து உண்டு மகிழ்ந்து இந்த விரதத்தை மனநிறைவோடு நிறைவு செய்வோம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாசுரம் இன்றைய நாள் பாசுரம்.